ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். தனுசு லக்னம் காலபுருஷ தத்துவத்துக்கு 9வதா நிற்கக்கூடிய ராசி குருவுடைய ஆட்சி வீடு. இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, ராசி கிடையாது, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுக்கான பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, யோகமான திசைகள்லாம் என்ன, எப்போ பொருளாதாரத்தில் சொத்துவத்தில் மேலே வருவாங்கங்கிற மாதிரியான விஷயம், வியாதிகள் அப்படின்னா என்ன மாதிரியான உடல் தொல்லைகள் கொடுக்கலாம், மற்றபடி தனுசு லக்னத்தினுடைய முன்னேற்றமான ஏரியாலாம் எது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். தனுசு லக்னம், இந்த தனுசு லக்னம் வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்ங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன். அது குருவுடைய ஆட்சி வீடு. அதனால் பொதுவாகவே இவங்களுடைய உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய உடம்பாக, நல்லா ஆகிருதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெரிய உடம்பாக இருப்பாங்க. ஃபேஸும் பெருசாக இருக்கும், சதைப்பற்றோடு இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இந்த கன்னத்தை பிடிச்சி இப்படி கிள்ற மாதிரி இருக்குன்னுவாங்கல்ல, அது மாதிரியான அமைப்பு. கையெல்லாம் நல்லா உருண்டு திரண்டு இருக்கும். இந்த கையை அப்படி வச்சாங்கனாக்கா அதுக்குள்ளே கையை அப்படி குடும்பத்தில் இருக்கவங்க யார் வச்சாலும் அதுக்கு சின்னதாத்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் நல்லா சதைப்பற்றுள்ள பெரிய விரல்கள், பெரிய தேகமாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. கொஞ்சம் உயரமாக வளரக்கூடியவங்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அம்சம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து அந்த அப்படி நின்னாங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெரும்பாலும் தனுசு லக்னத்தில் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சிலர் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருப்பாங்களே தவிர நம்ம குழந்த மாதிரி அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி யாரையும் அனுசரித்து போகக்கூடிய டைப் இருக்கும். யாரையும் ஏற்று பேசுகிறதுக்கான அமைப்பு இருக்காது இவங்கள்ட்ட. அடுத்தவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. அவங்க கவலைகளெல்லாம் என்னென்னு கேட்பாங்க. அதுக்கான தீர்வுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத விதத்தில் பிரமாதமாக தீர்வு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு அருமையான டைப்பு. பார்க்குறதுக்கு வந்து பலாப்பழம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே, பிரிச்சிட்டோம்னா ரொம்ப மென்மையாக இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இவங்க இருப்பாங்க. அப்போது பழகிறது அப்படிங்கிறது அடுத்தவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கறது, அடுத்தவங்களை பேச விடுறது. சிலர்லாம் பேச ஆரம்பித்தான்னு வச்சுங்களேன், அடுத்த ஆள் பேசவே முடியாது. அப்படியே பிளாஸ்திரியை போட்டு ஒட்டின மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க வாட்டுக்கு பேசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான டைப்பில் இவங்க தான் நல்லா பேசுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் எப்படின்னா தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களாம் முதல்ல அடுத்தவங்கள பேச விடுவாங்க. பேச விட்டு இதுக்கு இப்படித்தான், இதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான தீர்வு சொல்லலை பிரமாதமாக சொல்லுவாங்க. எப்போ நம்ம அடுத்தவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு தயாராக இருக்குமோ அப்போ நம்மகிட்ட நிறைய பேர் பேசுகிறதுக்கு தயாராக இருப்பாங்க இல்லையா. அதனால் நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவருடைய நண்பர்கள், அதாவது நம்பிக்கைக்குரிய மனசளவில் ஒட்டுதலோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறதே பெருசாக இருக்கும். அது ஒரு 10-50 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா இவர் 100 பேருடைய நம்பிக்கையை இவர் வாங்கியிருப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் டிக்னிஃபைடாக நடந்துக்குவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. தான் சுத்தமாக இருக்கணும், தன்னோட சேர்ந்த இடமும் சுத்தமாக இருக்கணும், தன்னோட சேர்ந்தவங்களும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டைப்பில் இருப்பாங்க. நேர்மை, வாய்மை, உண்மை, கண்மைன்றாங்களா, அது மாதிரியான செயலில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு நிறையா இருக்கும். நிறைய வளைஞ்சு கொடுத்து போவாங்க. இதை அப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி. இல்லை நீங்கள் மறுதலையாக ஒரு கருத்து சொன்னால் கூட ரைட் அப்படி கூட செஞ்சுட்டு அப்புறம் செய்யுங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு சொல்லலாம். அந்த பொறுமையும் விட்டு கொடுத்து போகிற தன்மையும் இருக்கிறதுங்கிறதுனால குடும்பத்துலேயும் நல்ல பேர் இருக்கும், சொசைட்டிலையும் நல்ல பேர் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மதம், இனம், நாடு இதிலெல்லாம் ரொம்ப பற்று இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஆழமான ஒரு நிலைக்கு போவாங்க. மத சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறது, மத போதகர்களாக இருக்கிறது, ஸ்பீச்சஸ் கொடுக்கறதுங்கிறது, அப்புறம் தத்துவம் தொடர்பான ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். தத்துவங்களை படிக்கிறதுங்கிறது, அது சம்மந்தப்பட்ட லெக்சர் கொடுக்கறதுங்கிற மாதிரியான அமைப்பு, ரைட்டப்ஸ் கொடுக்கறதுங்கிறது, இது மாதிரியான பல விஷயங்கள். அதாவது நார்மலாக எல்லாரும் போகாத ஒரு ஏரியாவில் இவங்க ஜாஸ்தியாக போவாங்க. அதுவும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுடைய ஆராய்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அம்சம். கூடுமான வரைக்கும் யாரும் வந்து இவங்களை தொல்லை பண்ணக்கூடாது. இவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னா ஃப்ரீயாக விட்டுறணும். அதை விட்டுட்டு யாராவது போய் தொல்லை பண்ணாங்கன்னா படு டென்ஷன் ஆகிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் உண்டு. அதே மாதிரி அதிகாரம் பண்ணி இவங்கள்ட்ட ஒரு வேலையும் வாங்க முடியாது. ஏய் நீ இதை செஞ்சுட்டு தாண்டா அதை செய்யணும்னு சொல்லி பாருங்கள், அதெல்லாம் நம்மளால முடியாது, வேணா நீயே உட்காந்து செஞ்சுக்கிட்டு போயிடுவாப்புல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு அன்பால் ஒரு கட்டளை போடுறோம்னு வச்சுங்க, உன்னைய நம்பித்தாயா வந்துட்டு என்னையா செய்கிறது அப்படின்னம்னா சரி, அவர் தான் வேலையை விட்டுட்டு கூட அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது ஒரு இடத்துல வச்சுருந்தாங்கன்னா அதை மாற்றுறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி கொள்கையை மாற்றிக்குவாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லையா,
அதனால் மாற்றிக்கிடுவாங்க. இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறதுங்கிற அம்சம் வந்து பிரமாதமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றுவாங்க. அப்போ வந்து கான்ட்ராவர்சி வரும் இல்லையா? அந்த கான்ட்ராவர்சி வந்து ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸில், சோஷியலில் எங்கேருந்து வந்தாலும் அதுக்காகலாம் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. சொன்னதாயா அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான அம்சம் வலுவாக உண்டு. அதே மாதிரி அப்போ தொழில் ரீதியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா மேலும் மேலும் அதே இடத்துல அடித்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அந்த விடாமுயற்சி இருக்கிறதுங்கிறதுனால நிச்சயமாக சக்ஸஸ் ஆவாங்கங்கிற மாதிரியான அமைப்பும் இதில் சொல்லலான்ற மாதிரி அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி புதன் வலுத்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பேசுறது எல்லாமே மற்றவங்க கேட்டதும் சிரிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கவுண்டர் அட்டாக் கொடுக்கறது அப்படிங்குவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அப்போ ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறவங்களா இருப்பாங்க. அதான் அந்த பிரச்சனையை அணுகிற விதமுமே வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சிரிச்ச முகமாத்தியாக இருப்பாங்களே தவிர ரொம்ப கடுகடுன்னு இருக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிலர்லாம் முகத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும் அப்படின்னு, அதில் இவங்கெல்லாம் அப்படி இல்லை, பார்க்குறதுக்கு உயரஞ்சாயிரமாத்தியாக இருப்பாங்களே தவிர மற்றபடி ரொம்ப சாஃப்ட் இன் நேச்சர் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் அதுக்கான ப்ரீ பிளான்டு அப்படிங்கிறது ரொம்ப பக்காவாக போட்டுக்கிட்டு அப்புறம் தான் இறங்குவாங்க. அதனால் இவங்க இறங்குற காரியங்கள் பெரும்பாலும் வெற்றியை நோக்கி போயிடும். அது மாதிரியான அமைப்பு. சப்போஸ் கீழே விழுந்துருச்சு, தோல்வி ஆயிடுச்சுன்னா அதுக்காக மனசெல்லாம் ஒடிய மாட்டாங்க. இன்னொருத்தர் வந்து இவங்களை தூக்கிலாம் விட வேண்டியதில்லை. இவர் கீழே விழுந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவனையும் சேர்த்து தூக்கிடுவாருன்ற மாதிரியான அமைப்பில் தனுசு லக்னத்துக்காரங்களுடைய அந்த ஜென்ரல் குணம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி வெற்றியையும் தோல்வியையும், இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மனோநிலையில் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர், கூடும் அன்பினால் கும்பிடுதலை என்று வீடும் வேண்டா விரலி வீங்கினார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தில் வரும். அது மாதிரி துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்கங்கிறதுனால இவங்களை பெருசாக எதுவும் பாதிக்காது. வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களோ அல்லது கஷ்டங்களோ பெருசாக பாதிச்சிடும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் மனசு உடையிற மாதிரி இருக்கும், பட் அவங்களே டெவலப் பண்ணிக்குவாங்க. அது மாதிரியான அமைப்பு. இன்னொருத்தர் வந்து தூக்கி நிப்பாட்டணுன்ற மாதிரியான அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான அம்சம். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசாக இருக்கையில் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க. அதாவது சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அப்புறம் வயசு வர்ற காலத்தில் அந்த ஈடுபாடு இருக்கும், ஆனால் செயல்பட முடியாது, அதுக்கான நேரங்காலம் அமையாது அப்படின்ற மாதிரியான அமைப்பில் கேட்டால் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி நேர்மையாக நடக்கக்கூடியவங்களாகவும், பிறருக்கு நன்மையாக தரக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவங்களாகவும், அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை வாங்கக்கூடிய அந்த வலு இருக்கும் இவங்கள்ட்ட, அந்த திறன் இருக்கும். எல்லாருமே எல்லாருடைய நம்பிக்கையை வாங்கிட முடியாது இல்லையா? அந்த திறன் இருக்குன்ற மாதிரியான அமைப்பு. அப்புறம் நேர்மையாக நடந்துக்கணும், சட்டத்தை மதிக்கணும், உண்மை வெல்லும், தர்மம் ஜெயிக்கும், நியாயம்தான் வெல்லும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் இவங்களுடைய கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தொழில் அல்லது எந்த ஒரு வித்தையை கற்றுக்கிறது அப்படிங்கிறதுனாலும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் கற்றுக்குவாங்க. அதுவும் குருவில்லாமலே கூட சமயத்தில் கற்றுக்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ அந்த வகையில் இவங்க வந்து பிரெயின் பவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி. அப்போ புத்திசாலிகள் வரிசையில் இவங்கெல்லாம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பில் சொல்லலாம். எந்நேரமும் வந்து வாழ்க்கையில் டெவலப் ஆகணும், ஃபைனான்ஷியல் ஆகட்டும், நேம் அண்ட் ஃபேம் ஆகட்டும், அல்லது ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் நம்ம டெவலப் ஆகணுங்கிற மாதிரியான அந்த காந்த ஊசி எப்படி வடக்கு நோக்கியே திரும்பி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவங்க முன்னேற்றத்தை நோக்கியே திரும்பி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளே எடுத்துகிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பும். அப்பப்போ லேசாக வந்து பொறாமை எட்டி பார்த்துட்டு போகும் அப்படின்ற மாதிரியான அம்சமும் இதில் சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பாலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வகையில் ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஃபோன் ஆகட்டும், அல்லது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஆகட்டும், அல்லது வந்து ஒரு அதுனா இது சோலார் சிஸ்டத்தில் கரண்ட் எடுக்கிறேன், அது பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இந்த மாதிரி வருது இல்லையா? இதில் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டோடையும் இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இல்லை வலுவாக சொல்லலாம். அதே மாதிரி இதில் படித்து நிறைய பொறுப்புக்கு வந்துடுவாங்க. அதாவது பேராசிரியர்களாக இருக்கிறது, டீச்சர்ஸாக இருக்கிறதுங்கிறது, குருவாக இருக்கிறதுங்கிறது, மத போதகர்களாக இருக்கிறதுங்கிறது, மத தலைவர்களாக இருக்கிறதுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அரசியல் தலைவர்கள்ங்கிறது ரெண்டாம் பட்சம். அது இதில் வந்து இவங்க பெரிய அளவில் ஈடுபாடு காமிக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்மந்தப்பட்ட வகையில், தத்துவம் சம்மந்தப்பட்ட வகையில் இதில் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் ஃபிலாசபிக்கலாகவும் இருப்பாங்கங்கிறது இந்த தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு ஒத்து வரும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய படிப்பாங்க, அல்லது நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பார்த்துட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு லக்னம் வந்து இந்த தனுசு லக்னமாக சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இவங்களுடைய மெயின் வீக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்ன தெரியுங்களா? அதாவது இதை ஒப்புக்காகாத விஷயம், மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ரொம்ப சாதாரண சின்ன ஒரு விஷயமா இருக்கு, அதுக்கு தேவையில்லாமல் பயப்படுவாங்க. இப்போ இவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இதில் இருப்பாங்க, பொருளாதாரத்தில் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் தான் இருக்காங்கன்னு வைங்களேன். அப்படி நேராக பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க ரோட்டில் அப்படின்னாக்க,
அங்கே 2 போலீஸ் நின்று ஏதாவது ஒரு வண்டியை நிப்பாட்டி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை நம்மளை நிப்பாட்டுவானோ கூப்பிடுவானோ அப்படின்ற மாதிரியான வைப்ரேஷன் டக்குன்னு வந்துடும். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லி அதே மாதிரி வண்டியில் வேகமாக போகிறோமே, நம்ம போகும்போது நம்ம மெதுவாக போனாலும் எத்தாப்பில் வரேன் வேகமாக வந்து விட்டான்னா என்னறது, கீழே மேலே விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறது, கைகால் அடிவிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பயம் இருக்கும். ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்காலத்தை பற்றின பயம் இருக்கும். ஃபினான்ஷியலாக நம்ம சேஃபாக இருக்குமா, சக்ஸஸ் ஆகுமா, ஒருவேளை கஷ்டப்பட வேண்டிய சூழல் வந்துருமே, இருக்கிற இடத்துல இருந்து கீழே விழுந்துருவோமா அப்படின்ற மாதிரியான பயம் இருக்கும். சிலருக்கு வந்து கெரியர் செக்யூரிட்டியை பற்றின பயம் இருக்கும். வேலை இருக்குமா இருக்காதா, இல்லை தொழில் இப்படியே ஓடுமா, இடையில எதுவும் படுத்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி எல்லாமே சரியாக இருக்குன்னு வச்சுங்களேன். குழந்தைய நல்லபடியாக படிப்பாங்களா வைப்பாங்களா, அவன் ஸ்கூல் போய் வர்றது சேஃபாக போய் வருவானா, பாதுகாப்பாக போயிட்டு வருவாளா என் பிள்ளை, ஏதாவது ஒரு தொல்லை வந்துருமோ வச்சிருமோ அப்படின்ற மாதிரியான பயம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது சாதாரண விஷயங்களுக்கு கூட அதிகமாக பயப்படுறதுங்கிறது உங்களுடைய மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். அதுலேயும் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு சனி வக்ரமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், பயப்படுறதுக்கு பயப்படவே மாட்டாங்கங்கிற மாதிரியான அமைப்பில் சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு குறை இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட அதை காமிக்க மாட்டாங்க. அதெல்லாம் உள்ள எத்தனையோ பயம்லாம் இருக்குது, ஆனால் நான் வெளில காமிச்சிக்கிற மாட்டேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. பொதுவாக அவங்களுக்கான வியாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தேய்மானம் தொடர்பான தொல்லைகள் அதிகமாக வரும். இடுப்பு எலும்பு தேய்மானம், கழுத்து எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு தேய்மானம் வர்றதுங்கிறது. அதே மாதிரி அதாவது ஒரு 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 ஸ்டேஜ் மத்தியம வயசுக்கு தாண்டி அப்படி வரையிலேயே வந்து ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது, நாளமில்லா சுரப்பியினுடைய சுரக்கிற வேகம் குறையிறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அப்புறம் வந்து டயபெட்டிக் தொடர்பான தொல்லைகள் வர்றதுங்கிறது, சளி தொடர்பான தொல்லைகள் வர்றதுங்கிறது, கண்ணில் பவர் குறையிறதுங்கிறது, கால் வலி வர்றது, அதுவும் இடது காலில் கூடுதலான வலி வர்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த வயசு காலங்கள் வரையில் அந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு வரும். இவங்களுக்கான யோகமான தசா புத்திகள் அப்படின்னு எடுத்துட்டா தனுசுக்கு லக்னாதிபதியே குரு தானே, குரு தசை யோகமாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் புதன் தசை யோகமாக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா செவ்வாய் திசையும் நல்ல யோகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில். அப்போ வந்து ஒரு சொத்து சுகம் சம்பாதிக்கிறது, வீடு வாசல் சம்பாதிக்கிறதுங்கிறது, பேரு புகழ் சம்பாதிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை குட்டிகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா குரு தசை, சூரிய தசை, புதன் தசை, செவ்வாய் தசைகளில் அல்லது அது சம்மந்தப்பட்ட புத்திகளில் உங்களுக்கு அந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். பொதுவாக தனுசு லக்னத்துக்காரங்களுக்கான பலம் அப்படின்னா இவங்க ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் 100 பேர் தைரியமாக இருப்பான், இவங்க ஒருத்தர் தனியாக பயந்துக்கிட்டு இருப்பாங்க, அதை விட்டுருங்க 100 பேர் தைரியமாக இருப்பான் அப்படின்ற மாதிரியான அமைப்பும், சோசியல் ஸ்டேட்டஸ் ஆனவங்களாக இருப்பாங்கங்கிறதும், பேரும் புகழையும் சம்பாதிக்கக்கூடியவங்க. ஈதல் இசைவிட வாழ்தல் அது வென்றி ஊதியம் இல்லை உயிருக்குங்கிறான். அப்போ இசைவிட வாழ்தல் அப்படிங்கிற மாதிரியான பேரையும் புகழையும் சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.